வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த பட்டர் இருக்குது, அது கூட ரொம்ப சாஃப்டாக பஃபியாக பஞ்சு மாதிரி பன்னும் இருக்குது. பட்டருக்குள்ள பன் இருக்கா இல்லை பன்னுக்குள்ள பட்டர் இருக்கான்னு பன் பட்டர் செய்யலாமா? பன்னை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பன்னில் பட்டர் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சுகர் அது கூட ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா பன்லையும் பட்டரும் சுகரும் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பேன் இல்லைன்னா தோசைக்கல் எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னை அதில் வச்சு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் தடவி இந்த மாதிரி தோசை கரண்டியில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா அப்சர்வ் ஆக இன்னும் கொஞ்சம் பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மில்க் ஆட் பண்ணல. சூடாக இருக்கும் போதே இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.